செய்திகள். ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு. காங்கிரஸ் எம்பி சாக்கோ தலைமையிலான கூட்டுக்குழு அறிக்கை. டீசல் சமையல் எரிவாயு விலை அதிகரிக்க வாய்ப்பு. பிரதமர் சூசக தகவல். தமிழ்நாட்டில் கள்ளநோட்டு கும்பல் நடமாட்டம். 43 லட்சம் ரூபாய் கள்ளநோட்டுகள் பறிமுதல். நான்காவது மாடியிலிருந்து குதித்து மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ தற்கொலை. 7 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வணக்கம். விரிவான செய்திகள். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் நாட்டிற்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக காங்கிரஸ் எம்பி தலைமை வகிக்கும் கூட்டுக்குழுவும் தற்போது அறிவித்துள்ளது. பொது கணக்கு குழு தலைவராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நாட்டிற்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறினார். இதற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கூட்டுக்குழு அமைக்க வேண்டும் என்று பிஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியது. அதனால் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்னர் வேறு வழியில்லாமல் காங்கிரஸ் எம்பி சாக்கோ தலைமையில் 10 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை உருவாக்கியது மத்திய அரசு. அந்த குழுவினர் இதுவரை நடத்திய விசாரணையில் 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் நாட்டிற்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது உண்மைதான் என்று கூறியுள்ளது. இது காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இதுகுறித்த வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் மேலும் பல முக்கிய அரசியல்வாதிகள் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரியவந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதால் எண்ணெய் வகைகளுக்கு வழங்கப்படும் மானியத்தை மத்திய அரசு குறைக்கப் போவதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுவிட்டு நாடு திரும்பிய பிரதமர் மன்மோகன் சிங் விமானத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றிற்கு மத்திய அரசு அளித்து வரும் மானியத்தின் தொகையையும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். ஆகையால் மத்திய அரசிற்கு ஏற்படும் கூடுதல் செலவீனங்களை கட்டுப்படுத்தும் விதமாக டீசல் மற்றும் சமையல் எரிவாயுவிற்கான மானியத்தை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை கூடலாம் என்ற தகவலை பிரதமர் மன்மோகன் சிங் சூசகமாக தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 43 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கள்ள நோட்டுகள் மற்றும் கணிப்பொறி சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து கேரளாவிற்கு கள்ள நோட்டுகள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர்களை பிடிக்க நெல்லை போலீசார் தனிப்படை ஒன்றை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் 5ஆம் கட்டளை பகுதியைச் சேர்ந்த ரத்தினசாமி என்பவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கள்ள நோட்டுகள் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் அவரை கைது செய்து பணத்தை பறிமுதல் செய்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் மெஞ்ஞானபுரத்தைச் சேர்ந்த ஜெய்பால், வீனஸ் ஆர்பிட், குமார், சாக்ரட்டிஸ் மற்றும் ஆரோக்கியராஜ் உள்ளிட்ட 6 பேரும் இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து மொத்தம் 28 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கள்ள நோட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது சம்பந்தமாக தலைமறைவாகியுள்ள மேலும் 3 நபர்களை குற்றாலம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக நெல்லை மாவட்டத்தில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 6 பேர் உள்ள ஒரு கும்பலா பிடிப்பட்டது. கள்ள நோட்டு தயார் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது தனிப்படையோருக்கே பிடிச்சிருக்காங்க. மொத்தமாக இந்த கேஸ்லேயே 43 lakhs கள்ள நோட்டு ரிகவரி ஆயிருக்கு. கேங்கில் வேறு யார் யார் இன்வால்வ் இருக்காங்க, உதவி யார் யார் பண்ணியிருக்காங்க, அதுக்காக ஸ்பெஷல் டீம் இன்னும் தேடிட்டு இருக்கு. மேற்குவங்க மாநிலத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ ஒருவர் எம்எல்ஏ விடுதியின் 4வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் வடக்கு பசிரத் தொகுதியில் இருந்து மார்க்சிஸ்ட் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முகமது பின் குவாசிம்.
இவர் மேற்குவங்க மாநிலத்தில் இதுவரை 7 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்நிலையில் அவர் இன்று எம்எல்ஏ விடுதியின் 4வது மாடியிலிருந்து திடீரென்று குதித்தார். இந்த சம்பவத்தில் எம்எல்ஏ படுகாயமுற்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் பாதி வழியிலேயே அவரது உயிர் பிரிந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் குவாசிம் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்ததாகவும் அதனால்தான் தற்கொலை செய்து கொள்ள அவர் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளதாகவும் தெரியவந்தது. திமுக தலைவர் கருணாநிதி சட்டப்பேரவை உறுப்பினராக நாளை பதவியேற்றுக் கொள்கிறார். திருவாரூர் தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கருணாநிதி புதிய உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் சேக்கு தமிழரசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தபோது திகார் சிறையில் உள்ள அவரது மகள் கனிமொழியை பார்க்க புதுடெல்லி சென்றிருந்தார். அவருடன் துரைமுருகனும் சென்றதால் இருவரும் பதவியேற்க முடியாமல் போனது. இந்நிலையில் நாளை சட்டப்பேரவை சபாநாயகர் ஜெயக்குமார் அறைக்கு சென்று இருவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொள்கிறார்கள். மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்ற நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றார். அங்குள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இன்று டயாலிசிஸ் செய்யப்பட்டது. இதுபற்றி தகவல் அறிந்ததும் அவரை சந்திப்பதற்காக ரசிகர்கள் பலர் மருத்துவமனை முன்பு திரண்டனர். இந்நிலையில் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக அவரது மருமகனான நடிகர் தனுஷ் தெரிவித்துள்ளார். நியூஸ் ஏஷியா என்ற தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை கூறியுள்ளார். இதனிடையே ரஜினி விரைவில் உடல்நலம் பெற வேண்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள கோவில்களிலும் இன்றும் ரசிகர்கள் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடத்தினர். தீவிரவாதி ஹெட்லியின் தந்தை இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரசா கிலானி கலந்து கொண்டது தெரியவந்துள்ளது. மும்பை தாக்குதல் வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஹெட்லி சிகாகோ நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் இதனை கூறியுள்ளான். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற தனது தந்தை சயீத் சலீமின் இறுதிச் சடங்கில் பிரதமர் யூசுப் ரசா கிலானி கலந்து கொண்டதுடன் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்ததாக ஹெட்லி கூறியுள்ளான். ஹெட்லியின் தந்தையான சயீத் சலீம் கிலானி பாகிஸ்தான் வானொலியின் முன்னாள் இயக்குநர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பயங்கரவாதிகள் குறித்த திருத்த பட்டியலை வழங்குமாறு இந்தியாவை பாகிஸ்தான் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா கொடுத்திருந்த 50 பயங்கரவாதிகளின் பெயர் பட்டியலில் 2 பேர் மும்பையில் இருப்பது தெரிய வந்ததால் அதனை பாகிஸ்தான் திருப்பிக் கொடுத்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் இந்த விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் திருத்தப்பட்ட பயங்கரவாதிகளின் பட்டியலை இந்திய வெளியுறவுத்துறையிடம் கேட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆரணி தொகுதி தேமுதிக எம்எல்ஏ பாபு முருகவேல் விபத்திலிருந்து தப்பினார். ஆரணி தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு காரில் திரும்பியபோது ரகுநாதபுரம் அருகே விபத்து ஏற்பட்டது. அவர் வந்த கார் ஏரியில் கவிழ்ந்துவிட்டது. அருகில் இருந்தவர்கள் பாபு முருகவேலையும் உடன் வந்த 5 பேரையும் விரைந்து வந்து காப்பாற்றினார்கள். லேசான காயங்களோடு பாபு முருகவேல் உள்ளிட்ட அனைவரும் உயிர் தப்பினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.